ரெடி? எல்லாரும் வந்துச்சா? அடிக்கிட்டா? ரெடி? இந்த வாரம் பிக் பாஸ் வீடு ஒரு வழக்காடு மன்றமாக மாறப்போகிறது. ரெடியா? ஹாப்பி? இந்த வீட்டுல பல நிகழ்வுகள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கு. அது எல்லாமே கூச்சலும் குழப்பமுமா தான் நடந்திருக்கு. அதுக்காகவே தான் இந்த பிபி வழக்காடு மன்றம். ஏன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. யார் மேல உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யணும், எந்த விஷயத்துக்கு உங்களுக்கான தீர்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான நேரமும் இடமும் இதுதான். பிபி வழக்காடு மன்றம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டு கொடுக்கப்படும். அதுல நீங்க 3 வழக்குகளை பதிவு செய்யலாம். யார் மீது வழக்கு, யார் மீது என்ற பெயரையும் வழக்கு என்ன என்பதையும் அதில் எழுத வேண்டும். அதிலிருந்து உங்க வழக்கு தேர்வு செய்யப்பட்டால் உங்களுக்கு அறிவிப்பு வரும். அறிவிப்பு வந்த பிறகே அந்த நபரிடம் வழக்கு பதிவு செய்ததை சொல்ல வேண்டும். ஓகே. பின்னர் வழக்கு தொடுத்தவர் அவருக்கு வாதாட ஒரு வழக்கறிஞரையும், யார் மீது வழக்கு இருக்கிறதோ அவரும் அவர் சார்பில் வாதாட ஒருவரை தேர்வு செய்த பிறகு லிவிங் ஏரியாவில் வந்து அதை அறிவிக்கலாம். இந்த வழக்காடு மன்றத்தில் 2 ஜட்ஜஸ் இருக்க போறாங்க. வழக்கு பதிவு செய்யும் நபர் ஒரு ஜட்ஜையும், யார் மீது வழக்கு உள்ளதோ அந்த நபர் ஒரு ஜட்ஜையும் தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரோட வழக்குக்கும் 2 ஜட்ஜு. யார் வழக்கு பதிவு செய்யறாங்களோ அவங்க சார்பில் ஒருத்தர் தேர்வு செஞ்சுக்கலாம். வழக்கு பதிவு யார் மேல இருக்கோ அந்த மாதிரி தேர்வு. சரி. இருவர் சார்பில் வாதிடுபவர்களும் வழக்கை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு தேவையான ஆதாரங்களையும் விட்னஸையும் சேகரித்து பஸ்ஸர் அடிக்கும் போது ஆக்டிவிட்டி ஏரியாவிற்கு அனைவரும் வர வேண்டும். என்பசர் அடிக்கும் வரை இந்த வழக்கு நடைபெறும். என்பசர் அடிக்கும் போது ஜட்ஜஸ் இருவரும் அந்த கேஸுக்கான முடிவுரை வழங்கி தீர்ப்பு சொல்ல வேண்டும். புரிஞ்சுதா? இப்போ அடுத்து முக்கியமான விஷயம், அதுதான் ஜட்ஜஸ். ஓகே. ஜட்ஜஸோட முக்கியமான பொறுப்பு வழக்காடு மன்றத்தோட டிசிப்ளின் மற்றும் டெக்கோரமை வழி நடத்தி ஒவ்வொரு கேஸுக்கான வாதம் பிரதிவாதம் கேட்டு அதுக்கான தீர்ப்பை என்பசர் அடிக்கும் போது சொல்லணும். ஜட்ஜஸ் முடிவே இறுதியானது. இந்த சீசன்ல உங்களுக்கு சாதகமா இருக்க பல இடங்கள்ல உங்களுக்கு தேவைப்படுற நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வதும், நேர்மையான கருத்தா இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமா பேசுவதும் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. அதுக்காகவே தான் இந்த டாஸ்க், இந்த பொறுப்புகள் இந்த வாரம் கொடுக்கப்படுது. ஜட்ஜஸா இருக்கும் நீங்க அங்க நடக்கும் வாதத்தை கேட்டு அதுக்கான தீர்ப்பு வழங்கும் போது நடுநிலைமையான ஒரு முடிவை எடுக்கலனா ஒன்ன மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, மக்கள் பாக்குறாங்க. இத்தனை வாரத்துல நீங்க ஒவ்வொருவரும் யாருக்காக பேசுவீங்க, யாருக்கு எதிராக பேசுவீங்கன்னு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட பொறுப்புல நீங்க என்ன மாதிரி உங்க நேர்மையை காட்டுறீங்கன்னு, உங்க கேமுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்கன்னு பார்க்க போறாங்க. அதை நினைவில் வைத்து செயல்படுங்க. ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒரு டவாலி மற்றும் குமாஸ்தாவை தேர்வு செய்ய வேண்டும். குமாஸ்தா வழக்குல பேசப்படுற விஷயங்களை சுருக்கமா குறிச்சுக்கணும். அதோட சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை ஜட்ஜு கிட்ட இவங்க தான் கொடுக்கணும். டவாலி பஸ்ஸர் அடிக்கும் போது வழக்காடு மன்றத்துக்கு, அதாவது ஆக்டிவிட்டி ஏரியாவிற்கு எல்லாரையும் வர சொல்லணும். எல்லாரும் வந்து உட்காந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதை செக் பண்ணிட்டு கடைசியா ஜட்ஜஸ வர சொல்லணும். வழக்கு துவங்கியதும் கூண்டில் ஏறும் ஒவ்வொருவரிடம் சத்திய பிரமாணம் வாங்க வேண்டும். ஜட்ஜஸ் கடைசியா வரும்போது எல்லோரும் அவருக்கான மரியாதையை கொடுக்கணும். மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வழக்காடு மன்றத்துல பார்வையாளரா உட்காரணும். எப்பவுமே வீக்லி டாஸ்க்கு இது ரிவார்ட், இல்லைன்னா இதுதான் உங்க வெற்றியை தீர்மானிக்கும்னு சில விஷயங்கள் கூறப்படும். ஆனா இந்த வாரம் உங்களுக்காக மட்டுமே விளையாடுறீங்க. இந்த டாஸ்க்ல உங்களுக்கு வரும் ஒவ்வொரு பொறுப்பையும் பார்ட்டிசிபேஷனையும் எப்படி பெஸ்டாகவும் என்டர்டெய்னிங்காகவும் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டில் நம்ம 3 கேஸ் எழுதலாம். ஆளுக்கு 3 கேஸ் எழுதி கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கேஸ் செலக்ட் ஆச்சுன்னா நமக்கு சொல்லுவாங்க,
சொன்னதுக்கு அப்புறம் அந்த 3 கேஸ்ல 3 செலக்ட் ஆகலாம், எத்தனை செலக்ட் ஆகும் தெரியல, செலக்ட் ஆனோன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நமக்கு யார் மேல கேஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம போய் சொல்லணும். இப்போ நான் வந்து திவ்யா மேல கேஸ் கொடுத்திருக்கேன்னா, சாம்பிள் ஓகே, நான் திவ்யா மேல கேஸ் கொடுத்திருக்கேன்னா, திவ்யா நான் அவங்க மேல கேஸ் கொடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும். சரியா? அப்படி சொன்ன உடனே அந்த விஷயத்துக்கு வாதாட அந்த விஷயத்துக்காக என் சார்பில் நான் ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணலாம், நீங்க உங்க சார்பில் ஒரு ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? வழக்கு தொடுத்தவர் அவருக்காக ஃபர்ஸ்ட் வழக்கறிஞர். ஓகேவா? வழக்கு பதிவு செஞ்சதை சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்து வழக்கு தொடுத்தவர் அவர் சார்பில் வாதாட ஒரு வழக்கறிஞரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். யார் மேல வழக்கு போடுறோமோ அவரும் அவர் சார்பில் வாதாட ஒரு வழக்கறிஞரை தேர்வு செஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் லிவிங் ஏரியால வந்து இந்த மாதிரி எங்க 2 பேருக்கும் வழக்கு இருக்கு, இவர் என்னோட வழக்கறிஞர், இவர் இவங்களோட வழக்கறிஞர் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இதுல அடுத்து 2 ஜட்ஜஸும் இருக்க போறாங்க. அந்த 2 ஜட்ஜஸ் யாருன்னா, நம்ம வழக்கு யார் பதிவு பண்றாங்களோ அவங்க செலக்ட் பண்ற ஒரு ஜட்ஜு, வழக்கு யார் மேல போடப்படுதோ அவங்க செலக்ட் பண்ற ஒரு ஜட்ஜஸ்னு 2 ஜட்ஜஸ் இருக்க போறாங்க. வக்கீலையும் ஜட்ஜையும் அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஒருத்தருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் வழக்கறிஞரை செலக்ட் பண்ணி இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஜட்ஜஸை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வாதாடுறவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம வக்கீல் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 கேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேர் சைட்ல இருக்கிற நியாயங்கள் எல்லாத்தையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு தேவையான எல்லா ஆதாரங்களையும் சேகரிச்சுட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வரணும். என்பசர் அடிக்கிற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி என்பசர் அடிக்கிற வரைக்கும் இந்த வழக்கு மாறி மாறி நடக்கும் வழக்காடு மன்றத்தில். கடைசியில் நடுவர்கள் தீர்ப்பு, அதாவது ஜட்ஜஸ் தீர்ப்பு சொல்லணும். ஜட்ஜஸ் தீர்ப்பு சொல்லும்போது என்னென்ன மாதிரி பண்ணணும்னா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க, நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே இங்கே வந்து நமக்கு ஃபேவரட்டான ஆட்கள் இருப்பாங்க, எதிரிகள் இருப்பாங்க. நிறைய நேரங்களில் தப்புன்னு தெரிஞ்சாலும் நமக்கு ஃபேவரட்டான ஆட்களுக்கு நம்ம வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசியிருப்போம். நியாயம் தெரிஞ்சாலும் ஏன் எப்படி நீ இதை சொல்லலான்னு பேசியிருப்போம். ஆனால் நீங்கள் ஜட்ஜாக இருக்க போகிற இந்த இதில் இதை மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நியாயமாக இருக்க போறீங்க, உங்கள் கேமுக்கு உண்மையாக இருக்க போறீங்கன்றது தெரிய வைக்கிறது தான் இந்த டாஸ்க். இதுல பெருசா ரிவார்டு கிடையாது. நம்ம வந்து மக்கள் கிட்ட நம்ம என்னவா போய் சேர போறோம்னு நம்ம கொடுத்துக்கிற ரிவார்டு தான் இது. ஓகேவா? சோ அதை நினைவில் வச்சு செயல்படணும். இதுல டவாலி குமாஸ்தான்னு 2 கேரக்டர்ஸும் இருக்காங்க. டவாலி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் கூட்டிட்டு வர்றது, அங்க வந்து எல்லாரும் வந்ததுக்கு எல்லாரும் ஒரு கேஸ்க்கு மாறுவாங்களா இல்ல அவங்க ஃபுல்லா இதுதான்? அது பத்தி தெரியல. இல்ல அப்படிதான் போட்டுருந்துச்சு, ஒவ்வொரு இதுக்கு மாறுவாங்கன்னு தான் போட்டுருந்துச்சு. அப்படி போடலையே. அப்படிதான் படிச்சீங்களா நீங்க? குமாஸ்தா வழக்குல பேசப்பட்ட படிக்கும்போது படிச்சாங்களேடி, நீங்க படிங்க, அவங்க அந்த லைனை படிங்க. குமாஸ்தா வழக்குல பேசப்படுற விஷயங்களை சுருக்கமா குறிச்சுக்கணும், அதோட சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை ஜட்ஜு கிட்ட இவங்க தான் கொடுக்கணும். ஓகேவா? டவாலி பஸர் அடிக்கும் போது வழக்காடு மன்றத்துக்கு எல்லாரையும் வர சொல்லணும். எல்லாரும் வந்து உட்காந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதை செக் பண்ணிட்டு கடைசியா ஜட்ஜஸை வர சொல்லணும். வழக்கு பதிவு தொடங்கியதும் கூண்டில் ஏறும் ஒவ்வொருவரிடமும் சத்திய பிரமாணம் வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தராகவே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் கேஸ் போடுறேன்னா, நான் ஒருவேளை நான் டவாலியாவோ குமாஸ்தாவோ இருக்கிறேன்னா நான் கேஸ் போடும்போது அது வேலைக்கு ஆகாது. ஸோ அந்தந்த கேஸுக்கு ஒரு டவாலி ஒரு குமாஸ்தாவா நம்ம தேர்வு செய்யணும் நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் உட்காந்து பார்க்கலாம். மீதம் இருக்கிற எல்லாரும் இப்ப புரியுதா? வழக்கு தொடுக்கிறவங்க, வாதாடுறவங்க, ஜட்ஜஸ், டவாலி, குமாஸ்தா, இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்களை தவிர்த்து மீதி பேர்லாம் பார்வையாளர்கள். புரிஞ்சுச்சா டாஸ்க்? ஓகேவா? டவாலி குமாஸ்தா நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு நான் வினோத் நீ டவாலியாவா அப்படின்னு நம்ம கேட்டுக்க இங்க இருந்து இட்டுன்னு போலாம் போல. கரெக்ட் நீங்க சொல்றது. ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒரு டவாலி மற்றும் குமாஸ்தாவை தேர்வு செய்ய வேண்டும். ஷீ இஸ் ரைட். ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒரு டவாலி மற்றும் குமாஸ்தாவை. வினோத் சார் என்ன சொன்ன சொல்லுங்க. கேஸ் போடுறதுல தூங்கி இருக்கிறாங்க 2 பேரு. குனிஞ்சு சிரிப்பீங்களா என்ன சார்? சொல்லுங்க என்ன சொன்ன சொல்லுங்க. டவாலி வந்து ஒரு கேஸுக்கு ஒரு வாட்டி மாறுவாங்க. டவாலி வந்து இங்க இருந்து ஆட்களை கொண்டு போயிட்டு அங்க இட்டுன்னு போயிட்டு ஆர்டரா உட்கார வச்சுட்டு ஜட்ஜி வரும்போது ஜட்ஜி வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதி. இதெல்லாம் கேட்டா கடைசியா என்ன சொன்னா, ஒவ்வொரு வழக்கிற்கும் டவாலி குமாஸ்தாவை தேர்வு செய்ய வேண்டும். அதான் முடிஞ்சிச்சு. புரிஞ்சா? இது எனக்கு தெரியுமா? அப்புறம் அந்த வழக்கு யார் மேல கொடுக்கப்படுதோ அப்போ இவங்க 2 பேருமே ஒரு ஜட்ஜை வந்து செலக்ட் பண்ணும். இவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர். ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிட்ட ஒரு கார்டு கொடுப்பாங்க.
மூணு கேஸ் எழுதணும். யார் பேர்ல நம்ம கேஸ் கொடுக்குறோம் என்னென்னன்றது எழுதணும். அது நீங்க ஒருத்தர் மேல 3 கேஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி, ஓகேவா? நீங்க கொடுத்துக்கோங்க. அதுதானே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கொடுக்க அதுல நீங்க 3 வழக்குகளை பதிவு செய்யலாம், ஓகேவா? ஒருத்தர் மேலேயா இல்ல 3 பேர் மேலேயா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, ஓகே? அதை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேஸ் செலக்ட் ஆச்சுன்னா நமக்கு அறிவிப்பு வரும். அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. FJ தூங்க. செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம், ஓகேவா? செலக்ட் ஆயிடுச்சு, இந்த கேஸ் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்குன்னு தெரியும் இல்லையா? இந்த கேஸ் செலக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யார் மேல கேஸ் கொடுத்துருக்கோமோ அவங்க கிட்ட நம்ம போய் நான் இந்த மாதிரி உங்க மேல கேஸ் கொடுத்துருக்கேங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வழக்கறிஞரை தேர்ந்தெடுத்துக்கணும், அவங்க ஒரு வழக்கறிஞரை தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த கேஸை பேசி இதுதான் கேஸ்ன்னு நீங்க அவங்க வழக்கறிஞர்கிட்ட சொன்னாதான் அவங்களுக்கு வாதாட தெளிவா இருக்கும். இன்ன நோட் சொல்லிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் இதை செய்யணும். அதுக்கு நமக்கு ஜட்ஜஸ் வேணும்ல. இந்த கேஸுக்கு ஒரு ஜட்ஜஸையும் நீங்கள் இது பண்ணிடணும். ஒரு கேஸுக்கும் ஒரு டவாலியும் ஒரு குமாஸ்தாவையும் நம்ம தேர்வு செய்யணும். குமாஸ்தா என்ன பண்ணுவாங்க, அது பற்றின குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜட்ஜஸ் கிட்ட கொடுப்பாங்க, அங்கே பண்ணுவாங்க. டவாலி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வந்துட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஜட்ஜஸை வர சொல்றது, சத்திய பிரமாணம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் டவாலி பண்ணுவாங்க. குமாஸ்தாக்கு இன்னொரு வேலை வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் கூட்டு கொடுக்கறது. ஆமா, எடுத்து கரெக்டாக கொடுக்கறது, பாயிண்ட்ஸ் எடுத்து விடுறது. உண்மையை டவாலி வேலை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி. புரிந்ததா? புரிந்தது. பிக் பாஸ் நாங்க ரெடி ஆயிட்டோம். பிக் பாஸ் இன்னொரு நிமிஷம். கன்ஃபெஷன் ரூம்ல பென்ஸும் கார்ட்ஸும் இருக்கு. ஓகே பிக் பாஸ். போய் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே பிக் பாஸ்.